ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 11/1/2026க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் ஒரு கால்குலேட் கெஸ்ஸிங்லேயும் வந்து பார்த்தா ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி சார்ட் கெஸ்ஸிங் ஒன்று பார்த்தலாம். சார்ட் கெஸ்ஸிங்கில் நமக்கு லாஸ்ட்டாக 2 மாதம் வந்து பார்த்தோன்னா 22 அப்படி நம்பர் அடிக்கும்போது நமக்கு எப்படி ரிசல்ட் அடிச்சிருக்காங்கிறது பாருங்கள். இங்கே ஒரு 22 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஒரு 22, இந்த மாதத்துலேயும் ஒரு 22. நமக்கு ஃபஸ்ட்டு 22 அடித்தப்ப 453, அதுக்கு மேலே உள்ள 53 எடுத்து நமக்கு பிசியில் 53 அடிச்சிட்டாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏசி 235, அந்த 25 எடுத்து நமக்கு ஏசியில் அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 592, இதோட ஏசி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 25, 25ங்கிறத அப்படியே நமக்கு எடுத்து அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு 22 இருக்குது. நெக்ஸ்ட் இந்த இடத்துல 94, 494லேருந்து ஏசி நம்பர் எடுத்து அடித்து நாளைக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எதனால் அப்படிங்கிறத இன்னொரு பேட்டர்ன்லேயும் பார்க்கலாம். இங்கே நமக்கு உள் நம்பர் பி போர்டு 9, சரிங்களா? 9, அதே மாதிரி இந்த நம்பரும் 9, இங்கேயும் 9, 3 டைம் 9 அடிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4, 4, 4. ஸோ இந்த மாதிரி அடித்தப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 8, 2, 8, 2க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 37, 8, 2க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 37. இங்கே நமக்கு 9, 9 இருக்குது பார்த்தீங்களா, அப்போ 9, 9க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 44. அப்போ இந்த பேட்டர்லேயும் நமக்கு 44 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பேட்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 44 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே நமக்கு இந்த பவர் நம்பர் வந்து பார்த்தோன்னா பிசியில் தான் அடிச்சிருக்காங்க. 5ஆம் நம்பர் வந்திருக்கு 537, சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டி நமக்கு பிசி தான் அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே மட்டும் நமக்கு ஏசி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? இங்கேயும் நமக்கு பிசி தான் அடிச்சிருக்காங்க. அப்போ இந்த 44 அப்படி நம்பரும் பிசியில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அப்போது பிசி மட்டும், சரிங்களா? பிசி ஒரு 44. ஸோ அந்த நம்பர் வந்துச்சுன்னா 5ஆம் நம்பர் வச்சுக்கலாம். சரிங்களா? 544. ஸோ இந்த கிராஸில் பாருங்கள் 7, 4. ஸோ இந்த நம்பர் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? 75, 44 அப்படி நம்பரு, சரிங்களா? அதே மாதிரி 44, 57 அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எடுத்துகிட்டு இது வந்து சப்போர்ட்க்கு தான். 75, 44 தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? ஸோ எதனாலன்னு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே நமக்கு 510, 510க்கு இந்த இடத்துல ஒரு 51 அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 நாள் கேப்பில் ஒரு 94, 94 எடுத்து இங்கே 49 அடிச்சிருக்காங்க. இங்கே நமக்கு ஒரு 57 இருக்குது. ஸோ இந்த 57 வெளியிலே வரலாம். பிசியில் 44, சப்போர்ட்டுக்கு 57. அந்த நம்பர் நான் அப்படியே திருப்பி எடுத்து போட்டிருக்கேன். சரிங்களா? 44க்கான வாய்ப்பு இருக்குது. ஏபிஎஸ்சி பிசி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கால்குலேட் கெஸ்ஸிங் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பேட்டர்ன் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. இங்கே லாஸ்ட்டாக அடித்த நம்பர்ஸ், சரிங்களா? லாஸ்ட்டாக அடித்த நம்பர்ஸை பாருங்கள். 24 இந்த நம்பர் தான் போடுறேன். சரிங்களா? 24, 74, 39. ஸோ 9ஓட இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது டோட்டல் பண்ணால் 8, 8 8 16, 16ஓட இந்த 1 கூட்டணும்னா 17, சரிங்களா? 7. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7 3 10, 13, 137. அடுத்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 37ங்கிறது நமக்கு ஏபியில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு 52 போடுற மாதிரிங்க. 52, 57, 35. இப்போது 7 2 வந்து பார்த்தீங்கன்னா 5 7 12, 12 13 14. நெக்ஸ்ட்டு மேலே 1, 5 5 10, 13, மேலே 1 இருக்குது 14, 144. இங்கே நமக்கு பிசி நம்பர் எடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே எப்படி பிசி எடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இங்கே பிசி எடுத்துருக்காங்க. பிசி எடுத்து எங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏசி. அப்போ ஒரு ஏபி ஒரு ஏசி. அப்போ இங்கே வரக்கூடிய நம்பர் பிசியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ 64, 94, 94.
முன்னாங்க 12க்கு 2 மேலே ஒரு 1 9 18 18 18 6 24 25 சரிங்களா? அப்போ 252 இப்போ இதுலேருந்து நமக்கு 52 அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 52 அப்படிங்கிற நம்பரும் நமக்கு பிசியில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோம் நமக்கு ஏபி, அடுத்து ஏசி, அடுத்து பிசி. அப்போது பிசியில் 52 அப்படி நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு சரிங்களா? பிசியில் 52 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு 57 ஒரு கான்செப்ட் பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அதனால் 752 சரிங்களா? 752 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா? ஸோ 752 நீங்கள் ஏ போர்டு வேறு ஏதாவது மாற்றி எடுத்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட விருப்பம். 752ங்கிறது சப்போர்ட்கான நம்பரு சரிங்களா? 544 ஒன்று கொடுத்துருக்கோம் சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75 44 அதே மாதிரி 44 57ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். 3Dக்கு நமக்கு 544 தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா? ஸோ மீதி 2 நம்பர்ஸ் வந்து சப்போர்ட்கான நம்பர் தான். பிசியில் 52 தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 44 தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ போர்டுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டோட்டல் நம்பர் பாருங்கள். 7 3 10 9 4 13 10 13 4 3 7 8 1 9 3 4 7 ஒரு நாள் விட்டு 7 7ன்னு வச்சுருக்காங்க. ஆனால் நமக்கு மாற்றிருக்கு. இப்போ நமக்கு இதை கூட்டோம்னா 7 5 12 வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 5 4க்கு 9க்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு டோட்டல் பண்ணுற ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் பண்ணுற நம்பர் 9 அப்படின்னு சொல்லி இன்னும் நமக்கு அடிக்கலை. அதனால் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிசி 52 44 அப்படிங்கிறது தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.